அடுத்து 141வது கணக்கு. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்கள் எழுதிக்கலாம், அடுத்தது நாட்கள் எழுதிக்கலாம். சரி, ஆட்கள் முதல்ல 60 வேலையாட்கள். அப்போ 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூறுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 7 நாள் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதை 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. 42 வேலையாட்கள். இப்போ 42 வேலையாட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை நாள் அப்படின்றத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஆட்கள் 60லேருந்து 42 என்ன ஆகுது? குறையுது. அப்போ ஆட்கள் குறையுதுன்னா 60 பேர் இருந்தால் 7 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ 42 பேர் இருந்தாங்கன்னா ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. அப்போ எத்தனை நாள் ஆகும்? நிறைய நாள் எடுத்துக்குவாங்க வேலை. நாட்கள் என்னாகும்? அதிகரிக்கும். சரிங்களா? ஆட்கள் குறையும் போது நாட்கள் அதிகரிக்கும். அப்போ இது எதிர் விகிதத்தில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எது வேணுமோ அதை எழுதிக்கிட்டு எதிர் விகிதத்தில் இருந்தால் 60/42 அப்படியே எழுதணும். 60 டிவைடட் பை 42. நேர் விகிதமாக இருந்தால் என்ன பண்ணணும்? 42/60 எழுதணும். சரி, இது எதிர் விகிதம்ன்றதுனால 60/42 எழுதிக்கும். இன்ட்டு இந்த 7 மீதி இருக்கிற 7 அப்படியே எழுதிங்க. 7 6 42. 60ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணுங்க. 1 6 6. இங்கே என்ன வரும்? 1 6 6 மேலே 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 10. அப்போ 42 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க? 10 நாட்களில் செய்து முடிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 142வது கணக்கு. ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். 200 ரூபாய் வச்சு ஒரு பெட்டியினுடைய தக்காளியின் விலை 200. அவர் 13 பெட்டி வாங்கினார். ஒரு பெட்டி விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். சரி, முதல்ல தக்காளியினுடைய விலை அதை எழுதுறோம். அப்புறம் பெட்டிகள் எத்தனை அதை எழுதுறோம். சரிங்களா? சரி, இப்போ தக்காளியினுடைய விலை எவ்வளோ? 200 ரூபாய். தக்காளியினுடைய 200 ரூபாய் இருக்கும்போது அவரை எத்தனை பெட்டி வாங்க முடியும்? 13 பெட்டி வாங்க முடியும். 13 பெட்டி வாங்க முடியும். தக்காளியினுடைய விலை என்னவா மாறிடுச்சு? 260 மாறிடுச்சு. அப்போ 260 மாறிடுச்சு. அப்போ தக்காளியுடைய விலை என்ன ஆயிடுச்சு? அதிகரிச்சிருச்சு. அப்போ எத்தனை பெட்டிகள் வாங்குவாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? தக்காளியுடைய விலை அதிகரிச்சிச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? பெட்டி கம்மியான பெட்டி தான் அவனால வாங்க முடியும். அதிகமான பெட்டி வாங்க முடியாது. ஏன்னா விலை அதிகரிச்சிருச்சு. அப்போ கம்மியான பெட்டி தான் வாங்க முடியும். அப்போ கீழே குறி போட்டுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸ் எத்தனை பெட்டி வாங்க முடியும் தான் கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ இது மேலே, அதாவது தக்காளியுடைய விலை உயருது, பெட்டிகளின் எண்ணிக்கை குறையுது. அப்போ இது எதில் இருக்கு? எதிர் விகிதத்தில் இருக்குது. அப்போ எது தெரியாது? எக்ஸ். அதை அப்படியே எழுதிங்க. எதிர் விகிதத்தில் இருந்துச்சுன்னா அப்படி எழுதணும். எப்படியே 200 டிவைடட் பை 260 அப்படி எழுதணும். 200 டிவைடட் பை 260 இன்ட்டு 13 அப்படி எழுதிடுவேன். ஓகேங்களா? இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 1 13 13 2 13 26. சரிங்களா? மேலே 20 இருக்குது, கீழே 2 இருக்குது. 1 2 20 கேன்சல் பண்ணினா 1 2 மீதி 0. அப்போ 10 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எத்தனை பெட்டிகள் அவன் வாங்குவான்? 10 பெட்டிகள் அவன் வாங்குவான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 145வது கணக்கு. ஆண்டிற்கு 5% வட்டி விதத்தில் ஓர் ஆண்டிற்கு 500ஐ தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி அவங்களே சொல்லிட்டாங்க. 500ஐ தனி வட்டியாக தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்னது? தனி வட்டியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 500 அப்படி எழுதிங்க. சரி, PNR பை 100 அசல் என்னது? தெரியாது. அசல் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அந்த பி தான் கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ பி அப்படியே எழுதிங்க. என்னன்னா ஓராண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓராண்டுன்னா 1 தான் என்னன்றது. ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம். அது என்னது? 5 எழுதிங்க. இதோட போய் இங்கே என்ன இருக்குது? 100 இருக்குது. 100 எழுதிக்கங்க. ஓகேங்களா? சரி, 5ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணலாம். 4 5 5 கீழே என்ன வரும்? 2 5 10 ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 20 இந்த பக்கம் இருந்தாங்க. அப்போ 500 இன்ட்டு 20 வகுத்தல் இந்த பக்கம் என்ன ஆகும்? பெருக்கல ஈக்குவல் டு என்ன ஆகுது? P இன்ட்டு 1 P தான் வரும். சரிங்களா? 500ஐயும் 20ஐயும் பெருங்க. என்ன வரும்? 0 0 0 அது 2 10. அப்போ அசல் எவ்வளவு? 10,000. ஓகேங்களா? எங்க இருக்கு பாருங்க ஆன்சரு? சி ஆன்சர். சரிங்களா? 4th ரூட் ஆஃப் 8/4 இன்ட்டு 8/4 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4th ரூட் அப்படின்னு இருக்குது. இப்போ 8/4 இன்ட்டு 8/4 அப்படி எழுதிங்க. 4th ரூட் அப்படின்னா ஒரு பிராக்கெட் போட்டு 1/4 அப்படின்னு எழுதிங்க. சரிங்களா? அதான் மீனிங். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இங்கே 2 கொடுக்க மாட்டாங்க. 1/2 போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு 1/2 போட்டுக்கலாம். கியூப் ரூட்னா இங்கே 3 கொடுப்பாங்க. 4th ரூட்னா 4 கொடுப்பாங்க. 5th ரூட்னா 1/5 எழுதிங்க ரூட் எடுத்துட்டு. சரி, ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
கீழே 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. 8, 8 பேஸ் ஈக்குவல் ஆகுது. இப்போ பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேஸை 2 8க்கு ஒரே ஒரு 8 எழுதிங்க. இங்க 4 இருக்குங்களா? இங்க 4 இருக்குங்களா? அப்போ 4 + 4 அதான் மீனிங். பவர்ல என்ன ஆகுது? 1/4 இருக்குது. அதான் மீனிங். இப்போ 8 பவர் 4 + 4 என்ன வரும்? 8ன்னு வரும். இப்போ 8 பவர் 8 அடுக்குல என்னது? 1/4. இந்த 8 மேல இருக்குது. 8 × 1 8 / 4 அதான் மீனிங். இந்த 8யும் 4யும் கேன்சல் பண்ணுவோம். கீழே 1 4 8ன்னு இருக்குதுங்களா? 2 8. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? 8 ஸ்கொயர்னு கிடைக்குது ஆன்சர். 8 ஸ்கொயர். இங்கே தான் ஆன்சர் இல்லை. சரிங்களா? ஒன்று கொஞ்சம் மாற்றுங்க. 8 எப்படி எழுதலாம்னா 2 × 2 × 2ன்னு எழுதலாம். அதாவது 2 கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா? 2 2 4 4 2 8 அதான். அடுக்குல என்ன ஆகுது? ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் அப்படி எழுதிங்க. 2 கியூப் அடுக்குல ஸ்கொயர். இப்போ 2 கியூப் அடுக்குல ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். சரிங்களா? 3யும் 2யும் பெருக்குனீங்கன்னா 2/6ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது தாராளமாக பெருக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்ல ஒரு ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதை வந்து A/4 ரெண்டுத்தையும் பெருக்கலாம். A/4ன்னு எழுதலாம். சரிங்களா? சரி, அந்த கான்செப்ட் தான் இது. சரி, 3 2 பெருக்கிட்டீங்க 2/6 இருக்கான்னு பாருங்க. 2/6 சி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். 1/4 பங்கு கேழ்வரகு அடையின் எடை 120 கிராம் எனில் அதே கேழ்வரகு அடையின் 2/3 பங்கின் எடை என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ 1/4 பங்கு 120ன்னா ஒரு பங்கு என்ன வாயிலே போட்டுடலாம். 120 4ஆல் பெருக்கினீங்கன்னா வந்துடும் ஆன்சரு. நான் உங்களுக்கு பெருக்கி காமிக்கிறேன் என்னான்ட்டு. சரிங்களா? சரி, 1/4 பங்கு கேழ்வரகு அடையின் எடை அதுக்கு அம்புக்குறி போட்டுருக்கேன். எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க? 120 கிராம். சரிங்களா? சரி, ஒரு பங்கு முதல்ல என்னன்னு கண்டுபிடிங்க. ஒரு பங்கு வேணும்னா இந்த 4 அந்த பக்கம் தள்ளுங்க. வகுத்துல அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆயிடுது. அப்போ 120 × 4 என்ன வரும்? 0 2 8 1 4. சரிங்களா? ஒரு பங்கு கேழ்வரகு அடையின் எடை என்னது? 480 கிராம். சரிங்களா? கிராம்ல தான் கொடுத்துருவாங்க. சரி, 2/3 பங்கின் எடை என்னன்னு தான் கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். therefore 2/3. சரிங்களா? இங்க ஒரு பங்கு தானே 480. 2/3 பங்குன்னா 480 என்ன பண்ணணும்? 2/3 பெருக்குங்க. 2/3. ஓகேங்களா? சரி, அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 3ஆல் அடிக்கலாம். ஒரு டைம் வரும் 3, மீதி 1 18ன்னு வரும். 6 3 18 0 ஆகுது. 0 சரிங்க. 160 ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்கினா 0 6 12 2 மிச்சம் 1 2 1 3. சரிங்களா? 320 அதான் ஆன்சர். டி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் x² - y² 16 அண்ட் x + y 8 எனில் x - y என்பது என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ முதல்ல இந்த x² - y² 16 இருக்குங்களா? அதை எழுதிங்க. x² - y² 16. இதுக்கு ஃபார்முலா தெரியும். a² - b² a + b a - b அந்த ஃபார்முலா தான். x² - y²னா x + y அப்புறம் x - y இதான். இதுக்கு ஃபார்முலா இதுதான். ஈக்குவல் டு என்ன எழுதுறோம்? 16. அவங்க கொடுத்த 16 அப்படி எழுதிக்கிறோம். சரிங்களா? x + y கொடுத்துட்டாங்க. x + y என்னது? 8. அப்போ இந்த x + y க்கு பதிலாக 8 அப்ளை பண்ணிங்க. இன்ட்டு x - y = 16. சரிங்களா? 8யும் 16 அப்படி டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இல்லை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் கேன்சல் பண்ணலாம். நம்ம இருக்கணும். 4 8 8 இங்கே என்ன வரும்? 2 16. அப்போ x - y = என்னது? 2. சி ஆன்சர். சரிங்களா? p + 2q = 18 அண்ட் pq = 40 எனில் 2/p + 1/q = என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஈஸியான கணக்கு தான். இப்போ இதுதானே கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுங்க? இதுக்கு மீசியமாக எடுக்கிறீங்க. அதாவது LCM எடுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? கீழே ரெண்டுத்தையும் பெருக்குங்க. பியும் கியூவும் பெருக்கிட்டீங்க. கீழே ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு இந்த கியூவை இங்கே பெருக்கிறீங்க. 2q. இந்த பியை இங்கே பெருக்கிறீங்க. ப்ளஸ் பி, அதாவது குறுக்கு பெருக்கல் அப்படி சொல்லுவாங்க. இந்த கியூவை இங்கே பெருக்கணும், இந்த பியை இங்கே பெருக்கணும், கீழே ரெண்டுத்தையும் பெருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து LCM. நம்பராக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். LCM போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் இல்லை, PQ அப்படி தான் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த மெத்தடில் பண்ணணும். ஈக்குவல் டு இங்கே பாருங்க 2q + pன்னு வந்திருக்கு. இங்கே 2q + p அதான் வந்து என்னது? 18. மேலே 18 போட்டுருங்க. இதோட PQன்னு வந்திருக்கு கீழே. PQ = என்னது? 40 எழுதிங்க. ஓகேங்களா? சரி, இப்போ கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 9 2 18 கீழே 40ங்குது. 2 2 4 ஒரு 0. என்ன ஆன்சரு? 9/20. ஓகேங்களா? என்கிறது 9/20 டி ஆன்சர். சரிங்களா? ஓர் எண்ணிலிருந்து 24ஐ கழிக்கும் போது அது அந்த எண்ணின் 4/7 மடங்காக குறைகிறது. அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. வந்து என்ன கழிக்கிறாங்க? 24 கழிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு எண் எக்ஸ் வச்சுக்கலாம். அதுல இருந்து ஒரு 24 கழிக்கிறோம். சரிங்களா? 24 கழிக்கும் போது அது அந்த எண்ணின் 4/7 மடங்காக குறைகிறது. அது அந்த எண்ணின் 4/7 மடங்காக குறைகிறது. அந்த எண்ணின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அந்த எண்ணுன்னா என்னது? எக்ஸ் தான். சரிங்களா? எவ்வளவா குறையுது? 4/7 மடங்கா குறையுது. கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இங்க இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கலாம். அங்க இருக்கிற எக்ஸ் இந்த சைடு கொண்டு வாங்க. சரிங்களா? அப்பதான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ பிளஸ் 4/7 எக்ஸ் இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் 4/7 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 24. சரிங்களா? இப்போ இந்த 7 இங்க பெருக்குங்க. இங்க பெருக்கி இதுல கழிக்கலாம். சரிங்களா? 7 இங்க எடுத்து இங்க பெருக்கணும்னா என்ன வரும்? 7 எக்ஸ் ஆயிரும். மைனஸ் இங்க என்ன இருக்கு? 4 எக்ஸ் இருக்குது. 4 எக்ஸ் அப்படி எழுதியாச்சு. வகுத்தல் 7. 7 இங்க பெருக்கி ஃபுல்லா 7 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? 7x இருந்து 3x 7x இருந்து 4x போச்சுன்னா என்ன வரும்? 3x. சரிங்களா? இந்த வகுத்து ஈக்குவல் டு இந்த வகுத்துல இருக்கிற 7 இந்த பக்கம் போயிருங்க. சரிங்களா? ஏற்கனவே 24 இருக்குது. இந்த வகுத்துல இருக்கிற 7 ஆன்சர் வச்சுன்னா என்ன வரும்? பெருக்கல் 7. சரிங்களா? அப்ப x ஈக்குவல் டு 24 இன்ட்டு 7 வகுத்தல் இந்த 3 அந்த பக்கம் பண்ணுங்க. 3 கிலோ வந்துடும். சரிங்களா? 3யும் 24 கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 8 24. 8 7 பெருக்கினா என்ன ஆன்சர்? 56. சரிங்களா? அந்த எண் வந்து 56 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க? அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் யாதுன்னு கேக்குறாங்க. 56 இலக்கம்னா என்னது? 5 1 6 1. 5 பிளஸ் 6 என்ன ஒரு ஆன்சர்? 11. சரிங்களா? இலக்கங்களின் கூடுதல் என்னது? 11. 11 இருக்கு சி ஆன்சர். சரிங்களா?